உங்களுக்கு ஒரு வீரம் தேவையா ஈரம் தேவையா அப்படின்னா ஈரம் தான் தேவைப்படுது. தாய் தந்தையரையே அடிக்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளே புரிதல் இல்லைன்னா வெளியே வந்த ஒரு சமூகம் எப்படி புரியும்? நான் ஒரு திருநம்பி இல்லையான்னு சொல்லிட்டு அழுவாச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ். நான் ரொம்ப நெகட்டிவா பேச நினைக்காதீங்க. நான் தேவிகளாகவே நான் பார்த்துக் கொண்டிருக்கேன். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் வந்து மிஸ்கின் சார் நீங்களும் வந்து பேசுறீங்க மேம். நெக்ஸ்ட் கொஞ்சம் நேரம் தான், அதுக்கப்புறம் யூ ஆர் ஃப்ரீ டு கோ. நான் கையில் இது வச்சிருக்கேன். ரொம்ப அழகான ஒரு நாள். நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சுகியை மீட் பண்ணேன். என்னுடைய ஆலோசனையான கவிஞர், என் தோழி, என் சகோதரி. அப்புறம் இங்கே நிறைய ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளே பார்த்தேன். அதுக்கு திரும்பி ஒரு கிளாப் கொடுப்போம். ஆக்சுவலா அப்புறம் ஒரு ராங் செஷன் மேல இருக்கு, எடிட்டிங்கே தெரியாது. சுனியை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கா. அது நம்ம கத்துக்கணும். ஆக்சுவலி ஒரு வழியை, நம்மளுடைய வழியை இந்த உடம்புக்கு அப்புறம் இருக்க இன்னொரு உடம்புனால புரிஞ்சிக்க முடியாது. இலக்கியத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா தான் மிகச்சிறந்த இலக்கியவாதிகள் அவங்க வழியில இருந்துதான் அவங்க படைப்புகளை வந்து பெற்றெடுத்தாங்க. காஃப்கா, தஸ்டாவ்ஸ்கி, டால்ஸ்டாய் இல்ல, ஆத்மனா, இந்த மாதிரி ஆளுங்க. ஸோ நம்மளுடைய வழியை நம்மளுடைய வழின்னு சொல்ல முடியாது. அது ஒரு அது ஒரு சின்ன தீங்குன்னு நினைக்கிறேன். அது சுகதரணி கவிதையை தான் சொல்ல முடியும். ஆக்சுவலி அந்த வழியை சொல்லிக்கிட்டே இருக்காவ. அந்த ஒரு வழி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வழியை வந்து பக்கத்துல இருக்கிற நகர்த்த முடியும். அதே வழி இன்னொரு பிராணிக்கும் இன்னொரு ஒரு ஆன்மாக்கும் ஏற்படுது. ஒரே விதமான வழியை அப்ப இன்னொரு ஆன்மா புரிஞ்சுக்குது. நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது அந்த அந்த தியேட்டர் பிளே பார்க்கும்போது அந்த அம்மா அழுததை பார்த்தேன். நம்ம எல்லாரும் அழுதோம். ஆனா அந்த வழியில் எத்தனை பேர் வெளியில இருக்கவங்க, இந்த ரூமை தவிர வெளியில இருக்கவங்க எத்தனை பேருக்கு அது புரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த உலகம் தொடங்கிய காலத்துல இருந்து முடிகிற வரைக்கும் இந்த வழிகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த வழிக்கு ஏதாவது தீர்வு அப்படின்னா வந்து கடவுள் இல்லை, இருக்கிறதா இல்லையா கவலைப்படல. அந்த ஒரு என்டிட்டி தேவையானு எனக்கு தெரியல. நான் என்னமோ அப்டிராக்டா பேசணும்னு நினைக்காதீங்க. நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பேசுறேன். ஒருவேளை நான் கோகரண்டா பேசாம இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. என் மனதில் வந்ததை இப்ப தோணுனதை நான் பேசுறேன். எல்லா காலகட்டத்திலும் இந்த சமூகம், இந்த உலக சமூகம், இந்த வீரம், இந்த மானம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துல மிகப்பெரிய குழப்பத்துல தான் இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு வீரம் தேவையா ஈரம் தேவையா அப்படின்னா ஈரம் தான் தேவைப்படுது, வீரமே தேவைப்படல. ஒரு யுக்ரைனை போயிட்டு அவ்வளோ வல்லரசு கொண்ட ஒரு ரஷ்யா போய் அதை வந்து போரிடுறது வந்து அது ஒரு வீரம்னு சொல்றதா அப்படின்னு தெரியல. ஆனா அந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கும்போது யுக்ரைனை எதிர்த்து போராடுறது வந்து வீரம்னு நம்ம சொல்றோம். சில மனிதர்களுடைய புரிதல் இல்லாத தன்மை, ஒரு சக மனிதனை இங்க பாத்தீங்கன்னா தியேட்டர் பிளேல வந்து தாய் தந்தையரையே அடிக்கிறாங்க. என்ன அடிக்கிறாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு அது உடலுக்குள்ள இன்னொரு பூ பூக்குது. ஒரு ஆணாக மலர்வதும் ஒரு பூதான், ஒரு பெண்ணாக மலர்வதும் ஒரு பூதான். ரெண்டு விதமான பூக்களை அந்த தாய் தந்தைக்கு இன்னும் ஒரு பூ. ஏன்னா அந்த உடம்பு வந்து நம்ம உடம்புல இருந்து வந்தது. ஒரு வயதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இன்னொரு பரிமாணம் வருது. அந்த ஒரு தாய் தந்தையரையே புரிஞ்சுக்க முடியல. ஒரு தாய் தந்தையை புரிஞ்சுக்க முடியல, எப்படி ஒரு சகோதரன் புரிஞ்சுப்பான்? எப்படி ஒரு சகோதரி புரிஞ்சுப்பான்? ஒரு குடும்பத்துக்குள்ளே புரிதல் இல்லைன்னா வெளியே வந்த ஒரு சமூகம் எப்படி புரியும்? இது ஒரு பெரிய கொனன்றம், இது பெரிய குழப்பம், பெரிய ரிடல். இப்ப இங்க பதிவு பண்ணது எல்லாமே வழிதான். நான் ரொம்ப சோகமா தான் நான் வெளியே போறேன். ஒரு தடவை கை தட்டும் போதும் நான் ஒரு திருநங்கையா இல்லையே,
நான் ஒரு திருநங்கை இல்லையான்னு சொல்லிட்டு அழுவமாச்சு. ஏன்னா அந்த வழி எனக்கு புரியல. அந்த வழி ஒரு கலைஞனாக எனக்கு புரிகிறது. ஏன்னா நான் வீரத்தை நம்புவதே இல்லை, ஈரத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கேன். ஒரு தாய் அடிக்கிறார் தன்னுடைய குழந்தைய அந்த பூமாற்றத்தினால. அப்ப தாய்க்கு என்ன தெரியும்? அந்த குழந்தையினுடைய வழி தெரியுமா? அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது இருக்கிற ஒரு வழி மறைஞ்சிருது. அந்த 10 மாசம் சுமக்கும் போது இருக்கிற வழி வெளியே பெற்றெடுத்த உடனே அப்படி மெதுவா நின்றது. அந்த குழந்தை பிறந்து இறக்கும் வரையில் அந்த பூமாற்றம் அடைந்த அந்த வழி மாறவே இல்லை. நண்பர்களே, இதுக்கு தீர்வு என் தங்கை சொன்னா, சுகி சொன்னா, போராடணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அனுபவத்தை அவ பகிர்ந்துக்கிறான். அது அவளுடைய அனுபவத்துல இருந்து சொல்றான், அந்த வழியில இருந்து சொல்றான். நான் ஒரு கலைஞனாக நான் சொல்ல போறது இதுதான். அதேதான் கொஞ்சம் மாத்திரம். Don't expect the others to understand your pain. Don't expect. அது ஒரு செல்ஃப் பிட்டி ஆயிடுது. கடுமையா படிக்கணும். உங்களுடைய மொழியை நான் கவனிச்சேன். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் தன் மொழியை, தன்னுடைய வழிய எல்லா காலகட்டத்திலையும் சொல்லியிருக்கான். யாருமே கேட்கல. இந்த நாடகத்தை பார்த்தோம். இந்த நாடகத்தை பார்த்து வெளியே போன உடனே இந்த நாடகம் மறக்கப்படுகிறது. ஒருவேளை அந்த நாடகத்தில் நடித்த அந்த முக்கிய கதாபாத்திரம், அந்த வழி உங்களுக்கும் இருக்கும் பட்சத்தில் மட்டும் அந்த நாடகம் உங்கள்கிட்ட இருக்கிறது. இல்லைன்னா அந்த டிராமா இட் இஸ் வேர்னிங் டவுன், இட் வேர்ன்ஸ் டவுன். இது மறைந்து ஒரு ஒரு ஐஸ் கட்டி போல் அப்படியே ஒழுகி போயிடுது. இதுக்கு தீர்வு அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப நெகட்டிவா பேச நினைக்காதீங்க. நான் இதை பத்தி எப்போதுமே வச்சுக்கிருக்கேன். ஏன்னா இந்தியாவில் முதல் என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ல ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் நான் என் கூட தான் ஒர்க் பண்ணுன்ற ஒரு புண்ணியம் எனக்கு வந்துருக்கு. சுகி சொல்லும் போது இந்த சமுதாயத்துல மிக முக்கியமான ஒரு மீடியம் சினிமா எல்லா காலகட்டத்திலும் திருநங்கையை கேலி செய்வதற்காகவே, ஒரு காமெடி ட்ராக்குக்காகவே இந்த சினிமா எங்கி கொண்டே இருக்குது. அதுல நான் ரொம்ப கவனமாக என் திருநங்கைகளை நான் தேவிகளாகவே நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் ட்ரெயின் கதை எழுதும்போது ட்ரெயின் ஏன் எழுதணும்னா, அந்த ட்ரெயின்ல ஒரு 300,000 வாட்டி நான் போயிருக்கேன். அந்த ட்ரெயின் அந்த பயணம் அதுதான் எனக்கு வாழ்க்கையே சொல்லி கொடுத்துச்சுங்க. அதை ஒரு படமா எடுத்திருக்கேன், ஒரு பல்ப் தான் எடுத்திருக்கேன், அதுக்குள்ள நடக்கிற விஷயம். அப்ப அந்த ட்ரெயின் உள்ள கிட்டத்தட்ட 1500 பேர் போகும்போது, அப்ப நாங்க கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுக்கும் போது, என்னென்ன கதாபாத்திரம் இருக்கும்போது நான் முதல் சொன்னது எனக்கு 6 திருநங்கைகள் உள்ள இருக்குன்னு சொல்லலாம். என் வாழ்க்கை அவங்க இல்லாம, என் மகள் இல்லாம என் வாழ்க்கை இல்லையோ, அது மாதிரி என் மகளும் என்னுடைய திருநங்கைகளும் இல்லாம என் வாழ்க்கை இல்லை அப்படின்றதுக்காக நான் அந்த கதையில ரொம்ப ரொம்ப முக்கியமா அவங்களுடைய சேலை கூட நான் போய் தேர்ந்தெடுத்தேன். நான் போய் வாங்கினேன் சேலை. ஒவ்வொருத்தவங்களை வாங்கிட்டு, இவங்களுக்கு அந்த அம்மா கருப்பா இருப்பாங்க, அவங்களுக்கு பச்சை கலர் வாங்கினேன். ஏன்னா அந்த அம்மா தாய், அந்த படத்துல அந்த அம்மா பெருந்தாய், சிறுதாய் இல்ல பெருந்தாய். அப்புறம் ரொம்ப பிரிட்டி. அப்ப இவருக்காக ஒரு 4 சேலை, அது பெரிய அந்த சேலை தான் அவளுக்கு கரெக்டா இருக்கும். அதை பார்த்து அவளுக்கு பிடிக்கல. சார் கேவலமான ஒரு சாரி போட்டு, சரி பரவாயில்ல, அவள் கேரக்டர் தெரியாது. நண்பர்களே, ஒரு சுகிர்தனாயை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சுகிர்தனுடைய வழியை யாருமே கண்டுக்கவே இல்லை. அதை புரிந்து கொள்ள முடியாத வழி. சுகிர்தன் என்ன பண்றா, சுகிர்தனுக்கு ஒரு கத்தி தேவைப்படுது. கத்தி பார்த்துட்டா கத்தி தேவைப்படுது. அந்த கத்தி ஆணுடைய கத்தி அல்ல, ஆணுடைய ஆண் கூறி அல்ல.
அவ ஒரு பேனாவை கத்திய மாத்திரம். இந்திய அளவுல சிகரரான எழுதிய கவிதைகள் மாதிரி அவருடைய வழி சொன்ன கவிதை மாதிரி எந்த கவிதையுமே இல்லை. நீங்க படிக்கணும். நான் ஒரு திரைப்பட இயக்குனராக இந்த 25 வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து படிங்க 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 சொல்லிட்டே இருக்கு. நண்பர்களே, ஒரு ரொம்ப வறுமையான குடும்பத்திலிருந்து வந்த வேணாம். என் படிப்பு மட்டுமே என் வழிகளை நிவர்த்தி செய்து இங்கே நிற்க வைத்திருக்கு. நீங்க எப்படி படிக்கணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு விழாக்க போறதுக்கு வந்து எவ்வளவு நேரம் நீங்க மேக்கப் போடுறீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் மேக்கப் போடுறீங்க. ஒரு நாளைக்கு நீங்க 2 மணி நேரம் படிக்கணும். ஏன் 2 மணி நேரம் படிக்கணும்னா, உங்க மொழியில தீ வரும். நீங்க படிச்சதான் உங்க மொழியில தீ வரும். உங்க மொழியில தீ வந்தாதான் இந்த சமூகத்தை சுட்டரிக்க முடியும். சமூகத்திற்கு நீங்க விசிறிகளால், உங்களுடைய பரிதாபங்களால் நீங்க அவங்களை பரிதாபப்பட வைக்க முடியாது. அவனை பரிதாபப்பட்டு போயிடுவான். ஒரு நல்ல படம் பார்க்கறான், என்ன சொல்றான் கிடைச்சு. நான் வந்து ஷிட்லஸ் பார்த்தேன். 25 வருடமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐ திங்க் 25 வருஷமா வந்துச்சு நினைக்கிறேன். ஏன்னா அந்த யூதன் அந்த யூதர்கள் கொல்லப்பட்டாங்கல்ல, அந்த மார்ஜினைஸ்ட் பீப்புள் நம்மள மாதிரி, அதுக்குள்ள அந்த எரிக்கப்பட்டவர்கள் சுகிரராணி இருக்கா, நீங்களும் இருக்கிறீங்க, நானும் இருக்கிறேன். ஒரு மனித இனத்தை, ஒரு இனத்தை, ஒரு சக மனிதனை இன்னொருத்தர் ஏத்துக்கலனாவே அங்க எல்லாருமே அங்க இருக்கிறோம். நீங்க இருக்கீங்க. அப்ப அத ஒரு பெரிய இயக்குனர் வந்து முதல்ல நாவல்களா, நான் ஃபிக்ஷனா, கவிதைகளா, பால் சலான்னு, பிரைமோலிவி, இவங்க எல்லாம் அந்த வழிகளை எழுதுறாங்க. அந்த வழிகளெல்லாம் கொண்டாந்து ஒரு திரைப்படத்துல வந்து உலகம் ஃபுல்லா அதை விரிச்சு காட்டுறான். நிறைய பேருக்கு தெரியாது. நான் அந்த படம் பார்த்துட்டு சென்னையில ஒரு இடத்துல பார்த்துட்டு முதல் ரிலீஸ் ஆன டைம்ல பாக்குறேன். பார்த்து எல்லாம் எழுந்திரிச்சு வெளியே போறோம். ஒரு 20 பேர் ஒரு குடும்பம் ஒரு மூணு வந்து கட்டி பிடிச்சி அழுக்கு இருந்துச்சு. ஒன்றும் புரியல. என்னன்னு கேட்டா, ஏதோ யூதத்துல தப்பிச்சு வந்த பேரனமா இருக்கலாம், பேத்தியமா இருக்கலாம். அந்த வழி எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப நீங்க வந்து நான் பார்த்துருவோம். என்ன எப்பவுமே எனக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு சிறுநீர் கழிக்க முடியாத ஒரு வழி எவ்வளவு பெரிய வழி தெரியுமையா எனக்கு. ஒரு தாய் தந்தையர் ஒரு குழந்தையை எல்லோரும் முன்னே மானபங்கப்படுத்தும் காட்சி எவ்வளவு வழி. இந்த வழி இந்த சமூகம் புரிஞ்சுக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க சாதாரண மொழிகள்ல மொழியை படிங்க, மகா சக்தி வாய்ந்த புத்தகங்களை படிங்க, உலகத்தை புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் சிருஷ்டி செய்யுங்க. எப்படி? கலைஞன் ஆகுங்க, போட்டோகிராஃபர் ஆகுங்க, சினிமாட்டோகிராஃபர் ஆகுங்க, மியூசிஷியன் ஆகுங்க. 10,000 கலைகள் இருக்கு. அதுல நம்பர் 1 ஆகுங்க. நம்பர் 1 ஆகுறது வந்து கஷ்டம் இல்லை. உங்க ஆன்மாவும் அந்த ஆன்மாக்குள்ள உண்மையும் அதில் பொத்தி வைக்கப்பட்ட அந்த வழியும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்க முன்னால வர்றது அவ்வளவு ஈஸி. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். நான் ஒரு பெஸ்ட் டைரக்டர் என் அசிஸ்டன்ட் சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய சம்பாதிக்கல, இன்னும் என் பேங்க் பேலன்ஸ் 0 தான். ஒரு எந்த பெரிய ஹீரோட்டையும் நான் முட்டி போட்டு நின்றது கிடையாது. என்னை ஒரு பைத்தியக்காரனாகவே, என்னையும் ஒரு மார்ஜினைஸ்ட் மனிதனாகவே இந்த சினிமா உலகம் பார்த்து கொண்டே இருக்குது. அது எனக்கு கிடைச்ச கிஃப்ட்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்றாரு, இஃப் யூ நாக் த டோர்
இஃப் யூ நாக் த டோர் சின்சியர்லி காட் வில் ஆன்சர். அது ஒரு சிம்பாலிக்க தான் சொல்றேன். நீங்க நாக் பண்ணுங்க, வெறும் வழிகளை மட்டுமே சொல்லாதீங்க. மேகா கொயர் காஸ்டிங் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பாடலாம் இருக்கும்போதே அவங்க 6 பேர் என்னால என்னால கேஸ்ட் பண்ண முடிஞ்சது. நான் எங்க ப்ரொடக்ஷன் நான்ட்டு எங்க ப்ரொடியூசர் சம்பளம் போடுறேன், அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு என்ன ரூம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் என் கூட அந்த படத்துல நடிச்சவங்க பணிபுரிந்தவங்க எல்லாமே ரொம்ப அறிவாளிகள். மிகவும் ஒரு சிறந்த ஒரு பெண், எக்ஸ்ட்ராடனரியான ஒரு வாரியர். நான் சொல்றது எந்த அளவுக்கு நான் கம்யூனிகேட் பண்ணேன்னு தெரியல ஆக்சுவலா. ஏன்னா எல்லாத்தையுமே சுகி கம்யூனிகேட் பண்ணிட்டான். பட் நானும் இதை நான் சொல்லணும்னு உங்களுக்கு ஆசைப்படுறேன். ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் படிங்க. உங்களுடைய நார்மல் மொழியை நம்பாதீங்க. நீங்க சாதாரண நண்பர்கள்ட்ட பேசுறது, ஒரு நண்பர்கிட்ட ஒன்று பேசி அழுத உடனே அந்த நண்பர் தோல் கொடுக்கறது, தயவுசெய்து நம்பாதீங்க. இது பத்தாது. இந்த உலகம் ஒரு பெரிய கண்ணில்லாத ஒரு திமிங்கலம். அதோட நீங்க மோதுறதுக்கு பெரும் அறிவோடு தான் மோதணும். நம்ம வழிகளையும் நம்ம சுய பரிதாபங்களையும் தள்ளி வச்சுட்டு ரொம்ப சென்சிபிளா ஒர்க் பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது சில பேருக்கு விமர்சனமா இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. காமன் டினாமினேட்டர் என்னன்னா, யூ ஹேவ் டு ஸ்டடி, யூ ஹேவ் டு நாக் வெரி ஸ்ட்ராங்லி. நீங்க இப்ப திருநம்பின்னு ஒருத்தர் இங்க பேசினாரு. இது எத்தனை பேருக்கு வெளியே கான்சியஸ் இருக்கும்? ஒரு சின்ன, அதாவது அரசு தரப்புல திருநங்கைகள் காவலர்கள் ஆகிறதுக்கு வழி வகுத்துட்டாங்க. திருநங்கைகளுடைய இப்ப உங்களுடைய எல்லா வாரம் பார்த்தேன், எல்லாமே 5 அடிக்குள்ளதான் இருக்கு திருநங்கைகள். அப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன ரெசர்வேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப அத நீங்க அழுது மட்டும் பேசினா பத்தாது. நீங்க ஒரு சுகர்தானியா மாறணும், ஒரு மிஷ்கினா மாறி சொல்லும் போது சமூகத்துக்கு இடம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சுகர்தானியா இருந்து நீங்க அதை சொன்னீங்கன்னா அந்த சமூகம் அப்படியே காது கொடுத்து கேட்கும், பயப்படும், தடுமாறும். அப்ப அதை பண்ணிருப்பா அப்படி சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய உங்களுக்கு எல்ஜிபிடி குயர் லிட்ரேச்சர் அவ்வளவு என் ஆஃபீஸ்லயே அவ்வளவு இருக்கு. முதலாவது ஒரு பெரிய லைப்ரரி ஓபன் பண்ணணும். அதுக்கு நான் முழுக்க புத்தகங்கள் நான் வாங்கி தரேன். லைப்ரரி முதல்ல எக்ஸ்க்ளூசிவான லைப்ரரி. அந்த லைப்ரரியில நிறைய பேர் படிக்கலாம், நிறைய பேர் படிக்க வைங்க. அப்புறம் 6 மாசம் கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த பாலா போன ஆங்கிலம் உணநாட்டில் வந்துடும். நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். அது மட்டும் வரவே மாட்டேங்குது. என்ன மூத்திரம் வருது, பீ வருது, ஏன் அது வராதான்? ரொம்ப ஈஸியா வரும். ஒரு சாதாரண மனிதன், ஒரு தமிழ் மீடியம் படிச்ச ஒருத்தங்களுக்கு 1000 வொக்காபுலரி வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் வார்த்தை. அதை 6 மாசத்துல 3000 ஆக்கிட்டீங்கன்னா ரொம்ப அழகா நீங்க மொழி பேசலாம். ஒரு 6000 ஆக்கிட்டீங்கன்னா நீங்க சத்தம் போட்டு பேசலாம். 12,000 ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு 12,000 இங்கிலீஷ் வார்த்தைகள் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ப்ரொஃபஸர் ஆயிக்கலாம். 6 மாசம். நீங்க நம்ப மாட்டீங்க, 53வது வயசுல நான் மியூசிக் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். 1.5 வருஷமா நான் இந்துஸ்தானி கத்துக்கிறேன். அடுத்து ஸ்பானிஷ் கத்துக்கிட்டேன். நான் ஜெர்மனி பேசுறேன், கொஞ்சம் கத்துக்கிட்டேன். ஜாப்பனீஸ் கத்துக்கிட்டேன். கற்றுக்கொண்டே அதாவது நான் பாக்குறேன் எப்படி ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில நம்ம படுத்துட்டு தண்ணி அடிச்சுலாம் படுத்துட்டு ஏதோ பண்ணி படுத்து காலையில் 12 மணிக்கு படுத்து டிவி பார்த்துட்டு காலையில எழுந்திரிச்சு காலையில 2 மணி படிங்க, சாயங்காலம் 2 ஹவர் படிங்க, அல்லது இரவு. என்னடா எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? நான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் படிப்பு தான் ஒரே மாத்திரம் நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
இறப்பு கூட தள்ளி நிக்குது. ஆக்சுவலா இறப்பு கூட தள்ளி நிக்குது. நான் பார்த்துட்டேன். இப்ப நான் 22ஆம் தேதி லிங்கிசாமி ஒரு கவிதை கூப்பிட்டுருக்காருனே, ஐகோ பத்தி பேசணும். நான் இப்பவே படிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன் படிக்க ஆரம்பிக்கிறேன்னா, எனக்கு ஐகோ பத்தி என்னால ஒரு மணி நேரம் பேச முடியும். நான் கூட 20 வருஷமா நான் ஜாப்பனீஸ் ஐகோ ரொம்ப, நான் குரசோவாவுடையது, நான் சுசுக்கியுடைய ரொம்ப டிசைபிள். நான் என்னால பேச முடியும். நான் பேசுவது அந்த ரூம்ல இருக்க போற ஒரு 200 பேருக்கு மட்டும் பத்தாது. 2 லட்சம் பேர் நான் பேசுறதை கேட்க போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நான் இப்பவே படிக்கிறேன். நண்பர்களே, உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.